Hi all, welcome to G4Tech Weekly Coding question number 99. ஸோ அடிக்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் வந்துட்டு கூகுளில் கேட்ட கொஷின். இது அடிக்கடி கேட்குற இன்டர்வியூ கொஷின். ஃபைன், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு மீடியம் லெவல் கொஷின் அப்படின்ற கேட்டரில் இருக்குது. எஸ், பார்க்கலாம். எஸ், இதான் கொஷின். இந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடிக்டிவ் நம்பர் இஸ் ஸ்ட்ரிங் whose digit can be formed as an additive sequence. So additive sequence na ரெண்டையும் ஆட் பண்ணா அது வரணும். For example 1 plus 2 is nothing but 3. 1 plus 2 is nothing but 3. 2 plus 3 is nothing but 5. 3 plus 5 வந்து 8. ஸோ இப்படி கரெக்டான சீக்வன்ஸ் அடிக்டிவ் சீக்வன்ஸாக இருந்தால் ட்ரூ. சப்போஸ் சீக்வன்ஸ் மாறிச்சு அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ இதுதான் கான்செப்ட். சரி, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூகுளில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஃபாலோ பண்ணலையா, பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ. எஸ், இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ 5, 8 கொடுத்துருப்பாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 13. ஸோ ட்ரூ. ஸோ இந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ஒரு கேஸ். ஃபைன், இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வி ஹேவ் 3 சேலஞ்சஸ். ஒன்று வந்துட்டு இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக வந்து இன்டீஜராக பிரிக்கணும். அதில் சம்டைம்ஸ் ஆட் பண்ணும்போது 2 டிஜிட் நம்பராகவும் வரலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 2 டிஜிட் நம்பராக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் யோசிக்கணும். அண்ட் தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா லீடிங் 0 வந்துச்சு அப்படின்னா அது இன்வாலிட்னு சொல்லிட்டு. இந்த இன்வாலிட் இன்புட் தான் நிறைய பேர் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் பண்ணலாமா? ஸோ கோட் பண்ணலாம் வாங்க. எஸ், இந்த ப்ரோக்ராம் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம் ஸ்ட்ரிங்காக. சார் நீங்கள் இன்டீஜர்னு போடுறீங்கன்னா இன்டீஜரும் போடலாம், கேரக்டர் போடலாம், எல்லாம் ஒன்று தான்ப்பா. அப்படியா அப்படிங்கிறீங்க? ஆமாம். அதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நான் அப்புறமா எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பர்சன்டேஜ் எஸ் கமா ஏ. ஸோ இன்புட் வாங்கியாச்சு. ஸோ இன்புட் வாங்கினோன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த் வந்து எல்னு வச்சுக்கலாம். ஸோ லென்த்து ஃபார் லென்த்து எல் ஏ ஆஃப் எல் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லென்த் கிடைக்கும். இது எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாக பாஸ் பண்ணது லாஸ்ட் டிஜிட் வரைக்கும் பண்ணிட்டு டோட்டலாக சொல்லிடுது. ஸோ லென்த் கிடச்சிச்சு. ஸோ லென்த் கிடச்சோன்னா பாரு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் எழுதுறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா லென்த் வந்து கண்டிப்பாக மேலே தான் இருக்கணும். எதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2க்கு மேலே இருக்கணும். அண்டு ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்மளோட கேரக்டர் ஏ ஆஃப் 0, அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு 0வாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சாயின்னு வையன் அவங்களுக்கு வெளியே போட்டு printfல போயிட்டு இன்வாலிட்னு போட்டுருவோம். நமக்கு சொல்லியிருக்காங்க இன்வாலிட்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு லென்த் வந்து கண்டிப்பாக 3 இருக்கு. சாரி, ஐ இல்லை எல். 3 இருக்கு, 3க்கு மேலே இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து 0 இல்லை. ஸோ அப்போ இன்வாலிட் இல்லை. ஸோ இப்போ இன்வாலிடா இல்லைன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் பைத்தான் இன்ஃப்ளூயன்ஸ் வருது. ஸோ அதனால் எங்கேயாவது தப்பு நினச்சுன்னா அப்படியே டப்புன்னு சொல்லுங்கள், சரி பண்ணிப்போம். ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா அடிக்டிவ் சீக்வன்ஸ். ஸோ 1 2 3 4 சாரி 5 8 13. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 கூட்டினா 3வது வரும். சூப்பர். இது 2 கூட்டினா இது வரும். சூப்பர். இது 2 கூட்டினா இது ஒரு சூப்பர். பட் இது 2 கூட்டும் போது பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் வரும். ஸோ நமக்கு 2 டிஜிட் வர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே. எப்படி 2 டிஜிட்டாக வர வைக்கிறது அப்படின்றது இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாமா? ஸோ ஒரு லூப் எழுதிவோம். ஃபர்ஸ்ட்டு ஐ வந்து 0லேருந்து ஆரம்பிச்சுக்கோ. எது வரைக்கும் அப்படின்னா ஒரு 2 கம்மி பண்ணிக்க. ஏன்னா 1 2 3 அப்படின்னா நான் ஒரு தடவை தான் பண்ணணும். அதே மாதிரி அப்படி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ லெஸ் தென் எல் மைனஸ் 2. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மொத்தம் எத்தனை வாட்டி ரன் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 3. இது ஒரு டைம், இது ஒரு டைம், இது ஒரு டைம், அப்புறம் ஃபைனலாக இது ஒரு டைம். அப்படி தானே? அப்போது 2 கம்மியாக ஒர்க் ஆகணும். ஸோ 2 கம்மியாக இருக்கிறதுக்கு எல் மைனஸ் 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துடலாம். ஃபைன். இது ஒரு லூப்பு. இந்த லூப்புக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு ஃப்ளாகை வந்து 1 ஆகிக்கலாம். சப்போஸ் ஃப்ளாக் அப்படியே 1ஆ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ட்ரூன்னு சொல்லிடலாம். அப்படி ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸு சொல்லிக்கலாம். இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். என்ன கண்டென்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்டு கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் ஆட் பண்ணால் வர்றது. அதுதான் சீக்வன்ஸ். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆனால் அதில் நமக்கு பிரச்சனை என்னன்னா 2 டிஜிட் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ தனியாக இன்ட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டிஜிட் நம்பர் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 2 டிஜிட் நம்பர் வரணும் அப்படின்னா 2 வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ ஏ ஆஃப் ஐஇ ப்ளஸ்ஸு ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் 1.
ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு இருக்க இன்புட்டு கேரக்டரில் இருக்கு 1. ஸோ கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 49. ஸோ அதே மாதிரி செகண்ட் வேல்யூ 2. இதோட கேரக்டர் வேல்யூ வந்துட்டு 45, 50. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யூல் பி கெட்டிங் 99 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு கேவலமாக போகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்பராக மாற்றணும். கேரக்டரை நம்பராக மாற்றணும். ஸோ 1ன்ற கேரக்டரை -48 பண்ணிங்கன்னா நம்பர் கிடச்சிரும். அவ்வளோதான். அதே மாதிரி 2, 3, 4, 6, 9 வரைக்கும் எல்லாத்துக்குமே அப்படி தான் கதை. ஸோ நம்ம எது கிடைச்சாலும் அதை -48 பண்ணுறோம். நான் கண்டிப்பாக மறந்துடுவேன். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டே வரீங்க எனக்கு. ஓகேவா? சரி, இன்ட் டீச்சர் கொடுத்தாச்சு. எஸ் வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ எஸ் வேல்யூ என்னவா இருக்கலாம்னா ஒன்று 2 வேல்யூ ஆட் பண்ணுற வேல்யூவாக இருக்கும். ஸோ ஒன்று 1 டிஜிட்டாக இருக்கலாம், இல்லை 2 டிஜிட்டாக இருக்கலாம். 1 டிஜிட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, 2 டிஜிட்டாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இருக்குது. இஃப் எஸ்ஸோட வேல்யூ சப்போஸ் லெஸ் தென் லெஸ் தென் 10 ஆனிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. தேர்ட் டிஜிட்டும் இதுவும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ லெஸ் தென் 10 அப்படின்னா அது இஃப் என்னோட எஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு தேர்ட் டிஜிட்டாக இருந்தால், தேர்ட்ன்றது என்ன, இது ஐ ஆஃப் ஐ, இது ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன்னா, அடுத்து என்ன இருக்கும், ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் 2. ஐ ப்ளஸ் 2 இருக்கும். ப்ளஸ் -48 நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா அப்போ தான் நம்பராக மாறும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் இது ரெண்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னா, அதாவது இன்புட் என்ன கொடுத்துருக்கோம், 1 + 2ன்றது எஸ்ஸு, இந்த 3யோட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஈக்குவலாக இல்லைன்னா மட்டும் நமக்கு தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறோம், எஃப்ஐ வந்து 0 ஆக்கிக்கோ, என் ப்ரோக்ராமே சாத்திரு, க்ளோஸ் பண்ணிடு. ஸோ பிரேக் பண்ணிட்டேன். ஸோ ஃபைன், இந்த கேஸு முடிஞ்சிச்சு. அதாவது எஸ் வந்துட்டு 10க்கு கம்மியாக இருந்தால், சப்போஸ் 10க்கு மேலே இருந்தால் அது 2 டிஜிட் நம்பர். அப்போ கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் வேலையாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன வேலையை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் ஆறுன்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஏன் சார் 6? எஸ்ன்றது நமக்கு தெரியும், 2 டிஜிட்டு, அதாவது அடிஷன் ஆஃப் நம்பர். இந்த ஆறுன்றது என்னன்னா, இப்போ இந்த 5, 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 13 அப்படின்றத 1, 3 அப்படின்ற கேரக்டரை 13ஆக மாற்றணும். எப்படி பண்ணுறது, இந்த தேர்ட் கேரக்டர்னா இது ஐ, இது ஐ +1, இது ஐ +2, ஐ +3. ஸோ ஐ ப்ளஸ் ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் 2-ஐ -48 பண்ணுறேன். ஏன்னா நம்பரை நமக்கு வேணும்ல. அதை இன்டூ என்னவா பண்ணுறேன், 10 பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டை இன்டூ 10 பண்ணால் நமக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 10 கிடைக்கும். ஃபைன். ஸோ அதாவது 1 × 10 is 10 + 3. இந்த 3 ஆட் பண்ணுமா, 3ன்றது என்ன, ஐ + 3, ஏ ஆஃப் ஐ + 3 இருக்குது. எப்பவும் போல் -48 கொடுத்துருவோம். இது நமக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்டரில் தண்ணி அடுத்த லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் இது வரும். ஃபைன். இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆறுன்றது யாரு, நம்மளுக்கு சப்போஸ் நம்ம ப்ரோக்ராமில் பின்னாடி இருக்க நம்பர் 2 டிஜிட் இருந்தா. சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிஷன் எழுதிடுவோம். இதே தான் கண்டிஷன். சேமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சேமாக இல்லைன்னா எஸ்ஸும் இவனும் இல்லை, இவனை தான் நம்ம 6 ஆக்கிட்டோம். அதாவது கடைசி 2 டிஜிட்டை சேர்க்குற மாதிரி ஆக்கிட்டோம். அப்படி இருந்தால் பிரேக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். சரிங்க சார், இதில் ஒரே ஒரு விஷயம் தப்பு பண்ணுவோம். என்ன தப்பு அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இது 2 ஆட் பண்ணி இங்கே போட்டுரும். சூப்பர், செக் ஆயிரும். அப்புறமா என்ன செய்யும், இது 2 ஆட் பண்ணி அடுத்தது 9ன்னு போட்டுரும். ஸோ இது தப்பு. ஸோ நமக்கு அப்படி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே மட்டும் 2 டிஜிட் யூஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு டிஜிட்டை நார்மலாகவே இன்க்ரீஸ் ஆயிரும், ஒரு டிஜிட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் மேனுவலாக. இவ்வளோ தான் கான்செப்ட். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி விட்டேன் என்று நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ரன் ஆகுதுன்னு ஃபஸ்ட் பார்ப்போம், அப்புறமா புரியுதா புரியலையான்னு பார்க்கலாம். எப்போவுமே எனக்கு இந்த இடத்துல இன்டீஜர் நான் போட மாட்டேன். செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டு போடலை. எரரே இல்லாமல் வந்திருக்குப்பா. 1, 2, 3 ட்ரூன்னு வந்தால் கரெக்டு, ஃபால்ஸா ட்ரூ, சூப்பர். சரி, நம்ம ஒரு 2 டிஜிட் நம்பர் கொடுப்போம். 12 இன்வாலிட், சூப்பர். 0வில் லீட் பண்ணிட்டு ஒரு நம்பர் போட்டால் இன்வாலிட், சூப்பர். சரி சார், வேறு ஏதாவது நம்பர் கொடுங்க. 9, 8, 17ஆ, சரி 17. சூப்பருங்க, ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுங்களேன், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1, 2, 3, 5, 8, 13. இதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா 2 டிஜிட் நம்பர் தான் மேக்ஸிமம் சைஸ். ஸோ ட்ரூ. ஓகே ஃபைன், ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராமு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்காக ஃபேன்லேருந்து ஸோ டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம், இன்புட் வாங்கியிருக்கோம், எல்ன்ற வச்சு லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம், இது லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான கன்சென்ட். அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் பண்ணியிருக்கோம், 2 கம்மியாக பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இது இன்வாலிடுக்கான செக்கிங், இது ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். ஐட்ரேட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஆன்சர் வந்துட்டு 10 கம்மியாக இருந்தால் ஒரு மாதிரி, 10க்கு மேலே இருந்தால் ஒரு மாதிரி, இது செக் பண்ணியிருக்கோம். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹோப் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் செமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக இன்டர்வியூக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே, பாய்.